கிட்ட என்ன சொல்றது? அம்மா. என்ன கார்த்திக், இன்னைக்கு எந்த ஒர்க்கை கமிட் பண்ணிக்காதன்னு நேத்தே உங்ககிட்ட சொன்னேன்ல. இத்தனை நாளா போட்டோலே பாத்துட்டு இருந்த உன்ன நேர்ல பாக்கணும் தானே இவ்ளோ தூரம் வந்திருக்காங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நீ மீட்டிங்க போஸ்ட்பான் பண்ணிட்டு கீழே வா. இல்லம்மா, அது வந்து நான் எதுக்கு சொல்றேன்னா, நீ இப்படி என்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிற நேரத்துக்கு கீழே வந்து அவங்கள நீ பாத்துட்டே போயிருக்கலாம். இன்னும் 5 நிமிஷத்துல நீ கீழே இருக்கணும், புரியுதா? அம்மா 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 அம்மா. அப்ப நாங்க கிளம்புறோம் சம்பந்தி. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்கன்னு சொன்னா வந்த வேகத்திலேயே இப்படி உடனே கிளம்புறீங்களே. இல்லைங்க சம்பந்தி அம்மா, எங்களுக்கும் இங்க இருந்துட்டு பொறுமையா போகணும்னு தான் ஆசை. ஆனா பாருங்க, ஆர்த்திய வீட்ல தனியா விட்டுட்டு வந்திருக்கோம். இப்ப கிளம்புனாதான் இருட்டுறதுக்குள்ளேயாவது நாங்க வீட்டுக்கு போக முடியும். இனிமே என்ன, அதான் நாங்க இப்ப வந்துட்டோமே. அடிக்கடி நாங்க வந்துகிட்டே தான் இருப்போம். அடுத்த முறை வரும்போது நீங்க ஆசைப்படுற மாதிரி பொறுமையா நிதானமா இருந்துட்டு அதுக்கப்புறமா கிளம்புறோம். சரி சம்பந்தி. வர வெள்ளிக்கிழமை நிச்சயதார்த்தம் இருக்கிறதுனால எப்படியோ அதுக்கு முதல் நாளே நாங்க திருச்சிக்கு வந்துருவோம். நிச்சயம் முடிஞ்சதுமே அதுக்கு அடுத்து வர முகூர்த்தத்துல கல்யாணத்தை வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். நீங்க என்ன சொல்றீங்க? நீ முடிவெடுத்ததுக்கு அப்புறம் அதுல நாங்க மாத்துறதுக்கு என்னமா இருக்கு? உனக்கு எது விருப்பமோ அந்த மாதிரியே செஞ்சிருவோம். ஒரு நிமிஷம் இருங்க. ஏங்க குடு. இந்தாம்மா. இந்தா வானதி, இத வச்சுக்கோ. ஐயோ, எனக்கு எதுக்குமா இதெல்லாம்? வேண்டாம். முதல் தடவையா எங்க வீட்டுக்கு வந்திருக்க. வளையல் ஏதாவது வேணா வாங்கிக்கோ, வேணான்னு சொல்லாத. சம்பந்தி அம்மா ஆசையா குடுக்கறாங்கல்ல, பாரு, அவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு பணத்தை வாங்கிக்க. சரிம்மா. ஐயோ, அதெல்லாம் எதுக்கு? ஐயோ, இருக்கட்டும் சம்பந்தி. பெரியவங்களை பார்த்தா எப்பவுமே அடக்க ஒடுக்கமா இருக்கணும், மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிதான் நான் என் 2 பொண்ணுங்களையுமே வளர்த்திருக்கேன். அதுலயும் ஆர்த்தி இருக்கா பாருங்க, இந்நேரம் நான் சொல்லவே வேணாம், அவளே விழுந்திருப்பா. என்னம்மா, விழுந்து வாங்கிக்க. சரிம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. தீர்க்காயுசோட சந்தோஷமா இருமா. இத வச்சுக்கோ. அப்ப நாம நிச்சயதார்த்த தொட்டி சந்திப்போம். சரிங்க சம்பந்தி. வரோம். சரி, வாங்க. சரிம்மா. வர சம்பந்தி, வர சம்பந்தி. வர சம்பந்தி. தம்பி வர. வர மாப்ள. பாப்பா வரமா. வாங்க. வானதி, பத்திரமா போயிட்டு வா. வானதி, வா போலாம். வரேம்மா. போ. வரேம்மா. பாய்மா. ஐயோ, மணி என்ன? அம்மா, என்னாச்சு? இந்த ஏசி கார்ல கூட உங்களுக்கு இப்படி வேர்க்குது? வேர்க்காம ஒரு பதட்டம்தாம்மா. என்னென்ன சொல்றீங்க நீங்க? சம்மந்தி வீட்டுக்கு போகும்போது பதட்டமா இருந்தா பரவாயில்ல. அதான் இப்ப அங்க போய் சந்தோஷமா சுமூகமா பேசி முடிச்சுட்டு திரும்பி வரமே. இப்ப எதுக்கு பதட்டம்? அது ஒண்ணும் இல்லம்மா. இப்ப நாம அவங்க வீட்டுக்கு போனோம் இல்லையா, அதே மாதிரி நாளைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு அவங்க குடும்பத்தோட நம்ம வீட்டுக்கு வருவாங்க இல்லையா? கண்டிப்பா. பின்ன வராம எப்படி? அதனால என்ன? அதுலதான். அதனால உங்களுக்கு என்ன, எங்களுக்கு தான்.
கையில உசுரை பிடிச்சிட்டு இருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங். எந்த நிமிஷத்துல என்ன நடக்குமோன்னு ஒரு பதட்டம். என்னன்னா உளறீங்க நீங்க? அவரு அப்படிதான் அமுதா, எதையாவது தேவையில்லாம உளறிக்கிட்டு இருப்பாரு. யோ, வாயை மூடிட்டு பேசாம வாயா. சரி. ஆமா, நீங்க வாயை மூடிட்டு பேசாம வாங்க. அத நான் சொல்லணும். தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு சம்பந்தி வீட்டுக்கு போனது எனக்கு அவ்வளவு நிறைவா இருக்குங்க. இந்த சம்பந்தத்தை பேசி முடிச்சு இப்பதானே முதல்ல மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு வரோம். அத நினைக்க நினைக்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அவங்கெல்லாம் பணத்துல மட்டும் வசந்தவங்க இல்லைங்க, குணத்திலயும் வசந்தவங்க தான். நம்ம எல்லாரையும் சரிக்கு சமமா உட்கார வச்சு எவ்வளவு நல்லா உபசரிச்சாங்கல்ல. அந்தஸ்தெல்லாம் பார்த்துருந்தா நம்மள மாதிரி ஒரு சாதாரண குடும்பத்துல அவங்க பொண்ணு கட்டு வந்திருப்பாங்களா சொல்லு. நிச்சயதார்த்த தேதி வரைக்கும் வந்துட்டான். இப்பயே பாதி சம்மந்தி ஆயாச்சு. இதுக்கு மேல என்ன தகுதி தராதரம் பார்க்க போறாங்க. எங்க கிட்ட பாக்கலங்கிறதெல்லாம் சரிதான். ஆனா வானதியை கூப்பிட்டு சம்பந்தி அம்மா அவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தாங்களே, அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு அமுதா? வானதி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு போல, அதான் மனசு விட்டு அவகிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்திருக்காங்க. பேசினது கூட பரவாயில்லங்க, வானதிக்கு கிளம்பும் போது காசெல்லாம் கொடுத்தாங்களே. ஏன் வானதி? மா, சம்பந்தி அம்மா உன்கிட்ட எவ்வளவு பணம் கொடுத்தாங்க? தெரியலம்மா, நான் எண்ணிலாம் பார்க்கல. அப்பவே எண்ணி பாத்துருக்க வேணாம். நாளைக்கு கணக்கு விட்டு போச்சுன்னா தப்பா நினைச்சுப்பாங்கல்ல. 10,000 ரூபாய் இருக்கு. ஏமா 10,000 ரூபாய்க்கு பதறனா எப்படி? இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சாதாரண விஷயம். ஆமா ஆமா, அவங்க அந்தஸ்துக்கு 10,000 எல்லாம் சாதாரண விஷயம்தான். ஆமா வானதி, சம்பந்தி அம்மா உன்கிட்ட அவ்வளோ நேரம் தனியா பேசிட்டு இருந்தாங்களே, அப்படி என்ன பேசினாங்க? நம்ம குடும்பத்தை பத்தி விசாரிச்சாங்களா? அம்மா பத்தி ஏதாவது தனியா கேட்டாங்களா? அதெல்லாம் இல்லம்மா, அவங்க பிசினஸை எப்படி ஆரம்பிச்சாங்க, எப்படிப்பட்ட ஒரு சாதாரண நிலைமையில இருந்து உழைச்சு முன்னேறி இன்னைக்கு இவ்ளோ பெரிய உயரத்துல இருக்காங்கன்னு முழுக்க அவங்கள பத்தி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. என்னங்க இந்த சம்பந்தி அம்மா இவ்ளோ பெரிய பிசினஸ் உமனா இருக்காங்க, நல்ல அறிவானவங்களா இருப்பாங்கன்னு பார்த்தா இவளை கூட்டிட்டு போய் இதையெல்லாம் சொல்லிருக்காங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவ என்ன பண்ண போறா? அவங்களுக்கு ஏதோ அவகிட்ட சொல்லணும்னு தோணி இருக்கு, சொல்லியிருக்காங்க. விடு அமுதா. என்னமோ போகட்டும், நமக்கு என்ன வந்தது? ஆனா அந்த ஆண்டவ அருளால நாம தேடி போகாமலே நம்மள தேடி இவ்ளோ பெரிய சம்பந்தம் வந்திருக்கு. யார் செஞ்ச புண்ணியமோ